ஒரு மியூசிக்கை போட்டு விடுங்க. மக்களாட்சி வந்து குடியரசு தின விழா. இந்த குடியரசு தின விழாவில் நாம் அனைவரும் நம் நாட்டிற்காக போராடிய விடுதலை வீரர்களை பற்றி நினைவில் கொண்டு அவர்களைப் போல அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு தியாகங்கள் பண்ணி நமக்கு இந்த குடியரசு தின நாளை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து நாம் என்ன செய்யணும், அவங்களுடைய வாழ்வில் அவங்க என்னெல்லாம் கஷ்டங்களை பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத இது பண்ணி நாம் ஒழுக்கத்தோடு நடந்து அவர்களை இன்று இந்த குடியரசு தின விழாவில் நினைவு கூற வேண்டும். இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது மாணவ மணிகள் என்ன செய்ய போறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம முன்னாடி பார்க்க போறாங்க. சரியா? அடுத்ததாக ஆற்றுவதற்கு பட்டதாரி தமிழ் ஆசிரியர் திருமதி ரோசி கரண்டா அவர்களை வேலைக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றுதான் குடியரசு தினம். நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு மயில் சோட்டு விடுமுறை
சொல்லி முடிச்சதுக்கு ஆஃப் பண்ணி எடுக்கணும். பணியாற்றி நம்ம நாட்டுக்காக உயிர் பிறந்தவங்களுக்கும் விருதுகள் வழங்குவாங்க. நம்ம நாட்டினுடைய குடிமக்களும் நம்ம நாட்டுக்காக சிறப்பாக பணியாற்றி இருந்தா அவங்களுக்கும் இன்னைக்கு விருதுகள் வழங்குவாங்க. அப்புறம் இந்த 3 படைகளுடைய வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு நிறைய டெல்லியில நடக்கும். நீங்க டிவில கூட பார்த்திருப்பீங்க. சரி, நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப மழை வந்துச்சு அப்படின்னா மழை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்வதற்கெல்லாம் முதல்ல இந்த 6 குளங்களை எல்லாம் தூர்வாரி இருந்தா அதுல தண்ணி நிரம்பி இருக்கும். இன்னும் 3 வருடத்துக்கு கூட மழை பெய்யாட்டினா கூட நமக்கு தண்ணி இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மழை வந்து நம்ம எல்லாரும் வெள்ளத்துல கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு 6 குளத்துல எல்லாம் தண்ணி இருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கடலோட போயிட்டு அதுதானே. அதனால நம்ம வந்து நம்முடைய வீரர்கள் வந்து நம்ம நாட்டுக்காக உயிர் பிறந்தாங்கன்னா அதை அவங்க தொடங்கி வச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியை நாம இன்னும் தொடர்ந்து செய்யணும். அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு பார்க்க கூடாது. நாடு நமக்கு என்ன செய்வதுன்னு பார்க்காம நாட்டுக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கறத பார்க்கணும். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம நாடு வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம உழைக்கணும். ஆனா இந்த வயசுல நீங்க என்ன பண்ணணும்னா ஒழுக்கம் வேணும், கல்வி. இந்த 2ம் நமக்கு கண் போன்றது. ஒரு கண் இல்லாட்டினாலும் நம்ம எல்லாரும் வீடியோல கேளுங்க. நீலா தம்பி பயப்படுக்கு வேண்டி சமத்துவம்
தேங்க்யூ. பேசு பேசு, பேப்பர் இருக்கட்டும், பேசு. குடியரசு தின அறையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். 2000 ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். குடியரசு தினம் நாம் கொண்டாடி வருகிறோம். இது இந்தியாவின் 7 தேசிய விழாக்களில் ஒன்றாகும். இந்திய அரசியலமைப்பு முறையை 1950ஆம் ஆண்டு தான் அமலுக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு தான் இந்தியாவில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி வணக்கம்.
எங்க போற